இன்றைக்கு வினா வகை, விடை வகை மற்றும் பொருள்கோள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வினா வகை பற்றி பார்க்குறோம். வினா வகைனா என்னென்னா, கட்டாயமாக வினா இல்லாமல் விடை இருக்காது. அதை தான் பெரியோர்களாக சான்றோர்களாக சொல்லும்போது எப்பொழுதும் கேள்வியை கேட்டுக்கொண்டிரு, கேள்வி கேட்காமல் பதில் வராது. அப்போ அந்த வினா வகைக்கும் நம்முடைய சான்றோர்கள் வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த வினா என்பதை 6 வகையாக பிரிக்கிறாங்க. 6 வகை இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு தொல்காப்பியர் சொன்னதை நம்ம பார்க்குறோம். 6 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல அறிவினா, அதாவது அறிவினா, அறியாவினா, ஐயவினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. முதல்ல நம்ம பார்க்க போகிறது அறிவினா. அறிவினானா என்னன்னாக்க, தான் அறிந்த ஒன்றை மற்றவர் அறிந்துள்ளாரா, தான் அறிந்த ஒன்றை மற்றவர் அறிந்துள்ளாரா என்று அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. உதாரணமாக சொல்லணும்னாக்கா, ஆசிரியர் மாணவரிடம் வினவுவது அறிவினா. திருக்குறளை எழுதியவர் யார்? ஆசிரியர் மாணவரிடம் வினவுவது அறிவினா. தான் அறிந்த ஒன்றை மற்றவர் அறிந்துள்ளாரா என்று அறியும் பொருட்டு வினவுவது அறிவினா. அடுத்து அறியாவினா. அறியாவினானாக்க மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது. ஆசிரியரிடம் இந்த பாடலின் பொருள் யாது, இந்த கணக்கினை எவ்வாறு போடுவது என்று மாணவன் தான் அறியாத ஒன்றை அறியும் பொருட்டு வினவுவது. அப்படியே மாற்றம்தான். அறியாத ஒன்றை அறியும் பொருட்டு வினவுவது அறியாவினா. அதாவது பாடலின் பொருள் யாது, கணக்கை எவ்வாறு செய்வது. அடுத்து ஐயவினா. ஐயம்னா என்ன? சந்தேகம் காரணமாக. மரத்தில் உள்ளது காகமோ குருவியோ, அங்கே தெரிவது ஆணோ பெண்ணோ என்று ஐயத்தினால் வினவுவது ஐயவினா. அவ்வளோதான், இது வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்தது கொளல் வினா. கொளல் வினானாக்க வணிகர்கிட்ட போய் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக வினவுவது. புதுமை பித்தன் சிறுகதை புதுமை பித்தனின் சிறுகதை புத்தகம் உள்ளதா, கடையில் போய் பருப்பு உள்ளதா, அது மாதிரி கேட்கறது. ஒன்றை வணிகரிடம் சென்று பெற்றுக்கொள்வதற்காக, ஒன்றை வணிகர்ல யாருக்கிட்டையாவது போய் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வினவுற இல்லையா, அதுதான் கொளல் வினா. கொளல்னா பெற்றுக்கொள்ளுதல். கொடை வினானாக்க என்கிட்ட இருக்கிறத அடுத்தவன்ட்ட கொடுக்கறதுக்கு. பாரதியார் கவிதை வேண்டுமா அப்படின்னு என்கிட்ட 2 இருக்கு, உனக்கு ஒன்று தரேன். தன்னிடம் உள்ளதை, ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம கொடுக்க முடியாது. அது பரிசா வேணா கொடுக்கலாம். ஆனால் வினவும் பொழுது அனுமதியோட பாரதியார் கவிதை வேண்டுமானா என்கிட்ட இருக்கு, தரவா அப்படிங்கிற மாதிரி. இறுதியில் ஏவல் வினா. ஏவல் வினா வீட்டில் நடக்கிறது தான். அம்மா கடைக்கு போய் தக்காளி வாங்கி வருவாயா, அவங்க சொல்கிற தொனிலேயே நீ போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு வினவுதல். ஏவி இந்த செயலை செய்யணும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு உங்களை லாஸ்ட்டாக ஏவல் வினா. அதாவது ஒரு செயலை செய்யும் பொருட்டு வினவுதல். அதே போல் விடை வகை வெவ்வேறு மாதிரியா இருக்கும். கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குற இல்லையா, அந்த விடைக்கும் அவங்க சொல்கிறாங்க 8 வகையான விடைகளை ஆசிரியர் சொல்கிறாங்க. என்னென்ன 8 வகையான விடை இருக்கு அப்படின்னாக்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்ம. நேர்விடை, நேர்விடை, மறைவிடை, மறைவிடை, சுட்டுவிடை, நேர்விடை, மறைவிடை, சுட்டுவிடை, ஏவல் விடை. ஏவல் விடை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வினா எதிர் விடை, வினா எதிர் வினவுதல். கேட்கிற வினாவிற்கே வினாவா பதில் சொல்றது. அதற்கு பிறகு உற்றது உரைத்தல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இறுதியில் இனமொழி விடை, இனமொழி விடை என்று 8 வகையான விடைகள் உள்ளது. இந்த விடையை செவ்வன், இறை, செப்பு என்றெல்லாம் சொல்லுவாங்க. செவ்வன், இறை, செப்பு என்று பல்வேறு பெயர்களில் விடை வழங்கப்படுகின்றது. இந்த சொல்ற விடை கேட்குற வினாவிற்கு விடை பகிர்ற இல்லையா, அந்த விடை சில நேரங்களில் வெளிப்படையாக சொல்லுவோம், சில நேரங்களில் குறிப்பாக சொல்லுவோம். வெளிப்படையாக சொல்றது இந்த 3.
நேர்விடை, மறைவிடை, சுட்டு விடை வந்து வெளிப்படையாக கேட்குற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறது, அது வந்து வெளிப்படை. இதை வந்து என்ன சொல்கிறோம்? வெளிப்படை. வெளிப்படையாக சொல்லிட்டா என்றைக்குமே பிரச்சனை கிடையாது. குறிப்பாக சொல்லும்போது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. இந்த ஏவல் விடை, வினா எதிர் வினவுதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை போன்றவை எல்லாம் வந்து குறிப்பு விடை. நாம் புரிஞ்சுக்கணும், அதுதான் நேரடியாக நம்ம வந்து விடை சொல்கிறதுல. இப்போ நேர்விடை பார்க்கலாம். கடைக்கு போவாயா? போவேன், அவ்வளோதான். கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்கிற இல்லையா, நேரடியாக பதில் சொல்கிற இல்லையா, அதுவும் வந்து நேரடியான உடன்பாட்டு பொருளில் பதில் சொல்கிறதுனால இது நேர்விடை. மறைவிடை அப்படின்னா கடைக்கு போவையான போக மாட்டேன் அப்படின்னு எதிர்மறுத்து பதில் சொல்கிறதுனால இது வந்து மறைவிடை, ஆனால் நேரடியான பதிலாக இருக்கு, அதனால இது வெளிப்படைன்னு நம்ம சொல்லிக்கிறோம். சுட்டு விடை. சுட்டுனா என்ன? சுட்டி காட்டி பொருள் சொல்கிறது. கோவிலுக்கு எவ்வழியே செல்ல வேண்டும்? இவ்வழி என்று விரலை சுட்டி காட்டி அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சுட்டு விடை. அந்த, இந்த, இது மாதிரி சொல்கிறதுனா ஆகி என்ற சுட்டெழுத்துக்கள் வருதெல்லாம் சுட்டு விடை. அடுத்து ஏவல் விடை. ஏவல் விடை அப்படிங்கிறச்ச சில நேரங்களில் வந்து படித்தாயா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க, கோவம் வருது, உடனே நீயே படி சொல்கிறோம்ல. வேற மாதிரி சொல்லுவாங்க, படித்தாயான்னு கேட்டுட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்கிறாங்க, நீயே சாப்பிடு. இது மாதிரி சொல்கிற பதில் கோபத்தில் வந்து ஏவி நீயே உண், உண்டாயா, சாப்பிட வருகிறாயா, நீயே உண் என்று ஏவி விடை பகிர்வது. அது சில நேரங்களில் சினத்தினால வரலாம், சில இது வந்து கட்டளை பொருளை சொல்லணுங்கிறதுக்காகவும் சொல்லலாம். அடுத்தது வினா எதிர் வினவுதல். கேட்குறாங்க அம்மா, தேர்விற்கு படித்தாயா? உடனே நீ என்ன சொல்லுவ? படிக்காமல் இருப்பேனா? தேர்வு எழுதணும்னா படிக்காமல் இருப்பேனா? ஆ என்ற விகுதி வந்தாலே வந்து ஆகார விகுதி வந்தால் அது வந்து வினா வடிவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கேட்குற வினாவிற்கு நீ உரைக்கும் பதிலானது வினா வடிவில் இருப்பதால் இது வினா எதிர் வினவுதல். அடுத்தது உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல்னா என்ன? உற்றதுன்னா நிகழ்ந்தது, நிகழ்ந்ததை உனக்கு நிகழ்ந்ததை சொல்கிறது. விளையாடுவாயா அப்படின்னு கேட்குறாங்க, உடனே காலில் அடிபட்டுள்ளது. அப்போ சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், காலில் அடிபட்டுருக்குன்னா அவன் எப்படி விளையாடுவான்னு. தனக்கு நிகழ்ந்ததை கூறி விளையாட மாட்டேன்னு சொல்ல மாட்டான், நேரடியாக பதில் சொல்கிறதில்ல. விளையாடுவாயா என்ற வினாவிற்கு காலில் அடிபட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறது, நிகழ்ந்ததை எடுத்துரைப்பது உற்றது உரைத்தல். உருவது கூறல்னாக்க நிகழப்போவதை. இப்போ விளையாடுவாயா அப்படின்னா கால் வலிக்கும், அவன் அடிபட்டதுன்னு சொன்னால் அவன் ஏற்றுக்கிறதா இல்லை, ஏய் திருப்பி வாடா அப்படின்னு கேட்கும்போது என்ன? உருவது குரல், கால் வலிக்கும், நிகழ போகிறத சொல்கிறேன், எனக்கு வலிக்கும்பா நான் வரல அப்படிங்கிற இல்லையா, அந்த மாதிரி விடை பகிர்வது உருவது கூறல். இறுதியில் இனமொழி விடை. ரொம்ப அற்புதமான தமிழர் மரபே இதுதான்ப்பா. கடைக்கு போகிறீங்க, இன்றைக்கும் வந்து சில கடைகள்லாம் போனீங்கன்னாக்கா, மரபு சார்ந்த கடைக்கு போனீங்கன்னா பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டால் பருப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டான், உளுந்து இருக்குது வாங்கிக்கிறீங்களா, உளுந்து உள்ளது. அந்த இல்லை என்று கூறும் மரபு நம்ம தமிழ் மரபில் இல்லை என்பதை உரைப்பதற்காகத்தான் இந்த இனமொழி விடை என்பதை ரொம்ப அழகாக தொல்காப்பியரோ நன்னூலாரோ நமக்கு சொல்லியிருக்காங்க. அற்புதமான ஒரு இலக்கண வகை இந்த வினா வகை, விடை வகை. இறுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து பொருள்கோள்.